ஹலோ காய்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம ரெகுலர் வேருக்கு யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு வாட்ச் பிரேஸ்லெட் எப்படி மேக் பண்ணுறதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். அதுவும் க்யூட்டான ஒரு பிரேஸ்லெட் வித் நம்ம வந்து ப்ளூ கலர் லவர்ஸ்க்காக, ப்ளூ அண்ட் பிங்க் லவர்ஸ்க்காக ப்ளூ அண்ட் பிங்க் பீட்ஸ் வச்சே நம்ம பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து வாட்ச் ஹெட் எடுத்துருக்கோம் ஸ்டோன் ஒர்க்கோட. அதுக்கப்புறம் எலாஸ்டிக் எடுத்துகிட்டோம், அதை மெஷர் பண்ணி எடுத்துருக்கோம். மெஷர்மெண்ட் நீங்கள் எப்படி பண்ணணும்னா, உங்கள் கையில் வந்து ஃபுல்லாக எடுத்துகிட்டு ஒரு வளையல் சைஸ்க்கு எடுத்துகிட்டு அதுலேருந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம ஃபஸ்ட் நாட் போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் பீட்ஸ் வந்து ஒரு பீட்ஸ் வந்து ஆப்போசிட் சைடில் நம்ம கோர்த்து எடுத்து ஃபஸ்ட்டு பீட் போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் செகண்ட் 2 பீட்ஸ் வந்து சைடில் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி தேர்ட் பீட்ஸ் வந்து ஆப்போசிட் சைடில் நம்ம பண்ணியிருக்கோம். அதே மாதிரி ஒயிட் பீடும் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம், சென்டரில் ஒரு அழகுக்காக ஆட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி நம்ம தொடர்ந்து பண்ணிகிட்டே வரணும். இந்த மாதிரி முடித்ததுக்கப்புறம் லாஸ்ட்டில் வந்து நம்ம என்ன பண்ணணும்னா, இப்படி ஹூக் வந்து ஆட் பண்ணக்கூடாது. எப்பயுமே நம்ம ஹூக் ஆட் பண்ணும் போது இப்படி வச்சோம்னா அது வந்து ஆடாது, கொஞ்சம் ஸ்டிக்கியாக இருக்கும். அதுக்காக தான் நம்ம ஜம்ப் ரிங்ஸ் வந்து ஃபஸ்ட் ஆட் பண்ணிக்கிறோம். ஜம்ப் ரிங் ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்ம அதை ஓப்பன் பண்ணி ஹூக் ஆட் பண்ணும் போது அது உங்களுக்கு நல்லா ஃப்ளெக்சிபிளாக இருக்கும், நல்லா உங்களுக்கு ஆடும். அது ஆடும் போது உங்களுக்கு மாட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நீங்கள் தனியாக இருக்கீங்க, தனியாக மாட்டும் போது அப்படி இருக்கும். இதே மாதிரி தான் நீங்கள் ஆப்போசிட் சைடிலும் சேம் ப்ராசஸ் தான். நான் இதில் உங்களுக்கு ஃபஸ்ட்டு இதில் கூட அவ்வளோக்கும் கிளியராக தெரிஞ்சிருக்காது, இதில் வந்து உங்களுக்கு நல்லா கிளியராக தெரிஞ்சிருக்கும். சாரி கைஸ், நான் வந்து ஒரு வீடியோ வந்து சரியாக நான் எடுக்க முடியலை. ஸோ நான் வந்து இந்த செகண்ட் பார்ட் வந்து உங்களுக்கு கிளியராக இருக்கும். இதை பார்த்து நீங்கள் அழகாக மேக் பண்ணிக்கலாம். உங்களுக்கும் இந்த மாதிரி க்யூட்டான பிரேஸ்லெட்ஸ் வேணும்னா எனக்கு டேரெக்டாக டிஎம் பண்ணி பை பண்ணிக்கோங்க. நீங்கள் ஹேண்ட்மேட் கிஃப்ட்ஸ் பண்ணும்போது அது ரொம்பவே ஸ்பெஷலாக இருக்கும். நீங்கள் நார்மலாக நீங்கள் வாங்கி கொடுக்குறத விட ஹேண்ட்மேட் எப்போயுமே ஒரு ஸ்பெஷல் ஃபீல் தரும். ஸோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் கஸ்டமைசேஷனும் பண்ணித்தரோம். எல்லா கலர்ஸுமே அவைலபிளாக இருக்குது. ஸோ எனக்கு டிஎம் பண்ணி பை பண்ணிக்கோங்க, ஓகேவா? அண்ட் அதே மாதிரி இதுவும் சேம் ப்ராசஸ் தான். லாஸ்ட்டில் ஒரு நாட் போட்டு நம்ம வந்து ஜம்ப் ரிங்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். லாஸ்ட்டில் இங்கே வந்து ஹூக்குக்கு பதிலாக நம்ம வந்து செயின் ஆட் பண்ணுறோம், அட்ஜஸ்டபிள் செயின். இது அட்ஜஸ்டபிள் தான், ஸோ உங்களுக்கு சைஸ் பத்தாது அப்படிங்கிற அந்த ப்ராப்ளமே இருக்காது. இது லாஸ்ட்டில் வந்து நம்ம இன்னொரு ஜம்ப் ரிங் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஜம்ப் ரிங் ஆட் பண்ணி என்ன ஆட் பண்ண போகிறோன்னா, இந்த மாதிரி ஒரு ஹெட் பென் எடுத்து அதை நம்ம கட் பண்ணிவிட்டு லைட்டாக பெண்ட் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம இது பண்ணோம்னா அழகாக அது இருந்துடும். அதே மாதிரி அதில் ஜம்ப் ரிங் ஒன்று ஆட் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம இதில் லாஸ்ட்டில் மாட்டினோம்னா ஸோ ரொம்ப க்யூட்டாக இருக்கும் இது பார்க்குறக்கு. அவ்வளோதான், நம்ம வாட்ச் பிரேஸ்லெட் ரெடி ஆயிடுச்சு கைஸ். உங்களுக்கு இந்த மாதிரி கஸ்டமைஸ்டு ப்ராடக்ட்ஸ் வேணும்னா எனக்கு டேரெக்டாக டிஎம் பண்ணி பை பண்ணிக்கோங்க. நம்ம இன்ஸ்டா பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க, யூடியூப்பில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் கைஸ்.